வானகம் பசங்களா, ஒன் பீஸில் புதுசாக வெவரே கார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற வெவரே கார்டு வந்து ஏஸோட கார்டை பற்றி நான் சொல்லலை. இது வந்து ஸ்டார்ட்ஸோட கார்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டார்ட்ஸோட கார்டா என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற கார்டில் வந்து ஸ்டார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை செட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் டீட்டெயில் நான் சொன்னதும் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதில் நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு அடுத்து அவனுக்கு கொடுத்துக்கிறானுங்க பாருங்கள். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா சில சின்ன பசங்களும் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களா, அது சொன்னால் உங்களுக்கு எப்படி அது போய் சேரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட மெஷர்மெண்ட்டை வேறு கொடுத்துக்கிறானுங்க. அண்ட் வெறும் ஸ்டார்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்கன்னு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 கேரக்டரோட வெவரி கார்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம யாருலேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா, நம்ம கேப்டனான மங்கி டி லூஃபிலேருந்து ஆரம்பிச்சிரும். அவனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆகுது. அவனோட ஹைட் வந்து 174 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனோட டெவில் ஃப்ரூட் வந்து கமுகமு நோமி, அதாவது ஹிட்டோயிட்டோ நோமி மித்திகல் மாடல் நீக்கா. அப்புறமா விட்டற ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கியும் இருக்குது, அப்சர்வேஷன் ஹாக்கியும் இருக்குது, அண்ட் கான்கரர் ஹாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்குது. ஸோ 3 பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஹாக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து அவன் எந்தெந்த குரூப்பை சேர்ந்தவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டி கிளானை சேர்ந்தவன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தவன், அதுக்கடுத்து 4 எம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துருக்கிறான். அடுத்து அவனோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி, அதாவது அவன் எப்பப்பெல்லாம் குளிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து போட்டுக்கிறாங்க. இது நானாக சொல்லலை. ஸோ அவன் வந்து எப்பப்போ குளிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பானா. அதுக்கு அடுத்து ஆல்கஹால் டாலரன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ குடிச்சிட்டு மட்டையாடுறாங்களே சில பேர் உடனே. ஸோ அது மட்டையாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்ற மாதிரி கணக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ லூஃபியோட ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட்லாம் வந்து 9th பிளேஸில் வந்து இருக்கிறான். அவனோட ஃபேவரட் ஃபுட்டு வந்து எதுனா வார்டன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனோட பவுண்டி வந்து 3 பில்லியன் பெரிஸ். இப்போ ஸ்டார்ட் குரூவே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா அவன் அந்த ஃபேமிலியில் 4வது பையனாக இருப்பானான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை பற்றின இன்ஃபர்மேஷனு. அடுத்து நம்ம ஜோரோ கிட்ட வந்து போவோம். ஜோரோவுக்கு 21 வயசாகுது. அவனோட பிறந்தநாள் வந்து நவம்பர் 11. அவன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 181 சென்டிமீட்டரு. அவன் எந்த குரூப்லாம் இதாக இருக்கிறான்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து இருக்கிறான். அதுக்கடுத்து அவன்கிட்ட இருக்கிற ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குது, அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சை கிளப்புச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வானல்ல ஜோரோக்கு வந்து கான்கரர் ஹாக்கி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க, அதை காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மமெண்ட்டாக ஒரு அப்சர்வேஷன் இருக்கிறதா மட்டும் தான் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஓடவே வந்து சொன்னது அஃபிஷியலாக நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கரர் ஹாக்கி வந்து விட்டுட்டுக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கரெக்டாக. அடுத்து ஜோரோவோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அவனும் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பான் போல இருக்குது. அண்ட் ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்ல அவன் வந்து செகண்டாக இருக்கிறான். இவனே செகண்ட் ஆகிறானா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அடுத்து அவனோட ஃபேவரட் வானோ ஃபுட் வந்து எதுனா சூஷிங்க. அதாவது லூஃபி கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். லூஃபியோட ஃபேவரட் ஃபுட்டு கிடையாது, லூஃபியோட ஃபேவரட் வானோ ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன். ஓகேங்களா, இது வந்து வானோ ஃபுட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஜோரோக்கு பிடிச்ச வானோ ஃபுட் வந்து சூஷி. அவனோட பவுண்டி வந்து 1.111 பில்லியன் பெரிஸ் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் குரூ சப்போஸ் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா நம்ம ஜோரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பையன், அதான் ஃபர்ஸ்ட் பையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சில அடிஷனல் ஃபேக்ட் வந்து சொல்கிறாங்க. அது என்னதுன்னா எம்பரர் ஸ்டார்ட்டோட நம்பர் 2 வந்து இவன் தானா 3 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ணி அவன் கிங் ஆஃப் எல் ஆகிறான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து யாருக்கு பார்க்க போகிறோம்னா நம்ம நாமியோட தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறாங்க. இருங்க, நான் அதை வந்து அப்போ வரப்போ சொல்கிறேன். ஸோ நாமியோட ஸ்டார்ட் பண்ணுமா. அவளோட பிறந்தநாள் வந்து ஜூலை 3. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்சிருக்குது. அண்ட் வயசு வந்து 20 வயசு தான் ஆகுது அவளுக்கு. அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டரு. இதுக்கு அடுத்து அவனுக்கு கொடுத்துக்கிறானுங்க பாருங்கள். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா சில சின்ன பசங்களும் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களா, அது சொன்னால் உங்களுக்கு எப்படி அது போய் சேரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட மெஷர்மெண்ட்டை வேறு கொடுத்துக்கிறானுங்க. இது வரைக்கும் பசங்க யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நாமிக்கும் கொடுத்துக்கிறானுங்க, அதுக்கடுத்து ராபினுக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பசங்க யாராவது பார்த்துன்னு இருப்பீங்க, சொல்லாமல் வேணாமான்னு தெரியல. ஆனால் இது அவங்களே கொடுத்துக்கிறாங்க. விட்டனா அப்புறம் எனக்கு தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து வெறும் இதை மட்டும் சொல்லிடுறேன், நம்ம டீட்டெயிலாக போவோம் சரிங்களா. ஸோ நாமியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98, 58, அதுக்கப்புறம் 88. நான் டீட்டெயிலாக போல வெறும் நம்பர் மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுவாங்க, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. அடுத்து அவரோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து குளிப்பாலாம். அதுக்கடுத்து அவரோட ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் நாமி வந்து 3rd இருக்கிறா. ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருந்தால் நாமி வந்து 3rd இருக்கிறா. அண்ட் அவளோட ஃபேவரட் வானோ ஃபுட் வந்து எதுனா ஓஷிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளோட பவுண்டி வந்து 360 மில்லியன் பெரிஸ். இப்போ ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரா, அதை பெரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்து எந்த ஸ்டார்ட்டோடது பார்க்க போகிறோம்னா நம்ம உசோப்போடது பார்ப்போம். உசோப்போட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ங்க. ஆனாங்க ஏப்ரல் 1 அது ஏப்ரல் தாங்க ஃபூல்ஸ் டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டான நேரம்லாம் பிறந்துக்கிறான் பொழுது அவன். ஸோ அவனோட வயசு வந்து 19 ஆகுது அவனுக்கு. ஹைட் வந்து 176 சென்டிமீட்டர். ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுறான். பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறான் பொழுது அவன். அண்ட் ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் 8th வந்து அவன் இருக்கிறான். லூஃபி வந்து 9th, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 8th. அண்ட் வானோட ஃபேவரட் ஃபுட் வந்து எதுனா மக்கரல் குக்குடின் மிசோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குமா. அண்ட் அவனோட பவுண்டி வந்து 500 மில்லியன் பெரிஸ் வந்து இருக்குது. ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இவன் தான் வந்து 3வது பையன் தான். அடுத்து நம்ம தலைவன் சாஞ்சி கிட்ட வந்து போயிடுவோம். சாஞ்சியோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2 வருது. அவனோட வயசு வந்து 21 ஆகுது அவனுக்கு. அவனோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டரு. ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணுறான். அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். கான்கர் ஹாக்கி நம்ம சாஞ்சிக்கு இது வரைக்கும் காட்டல. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்ல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணுறான். அண்ட் பாத்திங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அவன் வந்து டெய்லியும் குளிக்கிறான்னா. அண்ட் அவன் வந்து எந்தெந்த குரூப்பில் இருக்கிறான்னா வின்ஸ்மோக் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். அண்ட் முன்னாடி இருந்தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் இல்லை. ஏன்னா அவன் வந்து விட்டு வெளியே வந்து தான் அவனே வந்து சொல்லிக்கிறான். ஸோ அடுத்து ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட்டில் அவன் வந்து 5th பிளேஸில் வந்து இருக்கிறான். அவனுக்கு வானோவில் பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு வந்து எதுனா செவான் முஷி, அதாவது சேவரி ஸ்டீம்டு எக்கு கஸ்டர்டு வித் சிக்கன் மஷ்ரூம் எக்ஸட்ரா. இது ரொம்ப போகுது, எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சிக்கு பிடிச்ச ஃபுட்னா வானோவில். அவனோட பவுண்டி வந்து 1.032 பில்லியன் பெரிஸு. அண்ட் ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சன்னா, அதாவது டெலிங்க்வெண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெலிங்க்வெண்ட் இந்த ரவுடி மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணின்னு இருப்பான்ல, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாஞ்சியை. இப்போ நம்ம சாப்பரோடது பார்ப்போம். சாப்பரோட பிறந்தநாள் வந்து எப்போனா டிசம்பர் 24. அவனுக்கு வயசு வந்து 17 ஆகுது. அவனோட ஹைட் வந்து 90 சென்டிமீட்டரா. இது வந்து ஹைப்ரிட் ஃபார்மில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவனோட டெல் ஃப்ரூட் வந்து ஹிட்டோயிட்டோனோமி, அதாவது ஹியூமன் ஃப்ரூட். அஃப்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்டியரில் வந்து அவனை காட்டிக்கிறாங்க. அண்ட் அவனோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறான் போலுது. அவனோட ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் 10வது இடத்துல வந்து இவன் தான் இருக்கிறான். இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கே ஒத்து வராது போல இருக்குது. அண்ட் ஃபேவரட் வான ஃபுட் எதுனா ஸ்ட்ராபெரி டைஃபுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனோட பவுண்டி வந்து 1000 பெரிஸ் தான். இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே மாட்டுது. அதுக்கடுத்து ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது யங்கஸ்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராபினோட வந்து பார்ப்போம். அவள் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா February 6 தான். அண்ட் அவளுக்கு வயசு வந்து 30 ஆகுது. அவள் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 188 சென்டிமீட்டரு. இப்போ அவரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100, 60, அதுக்கடுத்து 90. ஓகேங்களா, டீட்டெயிலாக போவேன்னா. அண்ட் அவரோட டெல் ஃப்ரூட் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹனானோமி, அதாவது ஃப்ளவர் ஃப்ரூட்டு. இவரோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் குளிக்கிறா போலது நம்ம நாமி மாதிரியே. அண்ட் இவரோட ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் வந்து 6th இருக்கிறா. அண்ட் இவரோட ஃபேவரட் வானோ ஃபுட் வந்து எதுனா சோபாவான். அண்ட் இவரோட பவுண்டி வந்து 930 மில்லியன் பெரிஸான். ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இவன் தான் வந்து அம்மாவான். ஸோ இதெல்லாம் தான் ராபினை பற்றி சொன்ன விஷயங்கள். இப்போ நம்ம ஃப்ராங்கி கிட்ட வந்து போவோம். ஃப்ராங்கியோட பிறந்தநாள் வந்து எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 9 தான். அண்ட் அவனோட வயசு வந்து 36 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் ஹைட் வந்து 240 சென்டிமீட்டரு. அண்ட் அவனோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறான் போலது அவன். அண்ட் அவனோட ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் 4வது வந்து அவன் இருக்கிறான். அண்ட் அவனோட ஃபேவரட் வானோ ஃபுட் வந்து டெம்பரா டோன்பெரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா 394 மில்லியன் பெரிஸ் வந்து அவனுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஃபாதராக இருந்தானா. அண்ட் ஒன்ஸ் ஜிம்பே வந்து இதில் சேர்ந்ததுக்கப்புறமா இவன் வந்து பர்வர்டட் கிராண்ட் மதர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனை எதுக்கு அந்த மாதிரி மாறினான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போதைக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்வர்டட் கிராண்ட் மதர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம தலைவன் ப்ரூக்கை பற்றி பார்ப்போம். ப்ரூக்கோட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3. அதாவது உசோப்பு வந்து ஏப்ரல் 1 வந்து ஏப்ரல் 3 போலகுது. இவனுக்கு வந்து 90 வயசு ஆகுது. அண்ட் இவனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 277 சென்டிமீட்டர். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா யோமி நோமி, அதாவது ரிவைவ் ஃப்ரூட்டு. இவன் பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பானா. அண்ட் ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து 10 ஸ்டார்ட்டில் இவன் வந்து 7th பிளேஸில் வந்து இருக்கிறான். இவனோட ஃபேவரட் ஃபுட் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட்டாரஷி டாங்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனோட பவுண்டி வந்து 383 மில்லியன் பெரிஸான். இப்போ ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இவன் தான் வந்து கிராண்ட் ஃபாதரான். நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதரு, நம்ம ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதரான். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டார்ட் யாருன்னா நம்ம ஜிம்பே தான். இவனோட பிறந்தநாள் வந்து ஏப்ரல் 2. அடங்க என்னங்க வருஷத்தில் வருது பிறந்தநாள். உசோப்புக்கு வந்து ஏப்ரல் 1, அதுக்கடுத்து யாருக்கு நம்ம ஏப்ரல் 3, ப்ரூக்கு பார்த்தோம் ஏப்ரல் 3. இப்போ ஜிம்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 தான். ஸோ அழகாக வருஷத்தில் வருது. சரி, இவனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 46 இவனுக்கு. இவனோட ஹைட் வந்து 301 சென்டிமீட்டர். இவன் தான் இருக்கிற ஹைட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அண்ட் இவனோட ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குது. அண்ட் கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து அவன்கிட்ட இருக்குது. அஃப்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
இவன் ஒரு வேல் ஷார்க் ஃபிஷ்மேனு அண்ட் ஃபிஷ்மேன் பைரட்ஸோட ஃபார்மர் கேப்டன், அதாவது செகண்ட் ஃபார்மர் கேப்டனு. முன்னாடி தான் ஃபிஷர் டைகர் இருந்தார்ல. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வார்லாடாக வந்து இருந்திருக்கான். அண்ட் இவனோட பாத்திங் ஃப்ரீக்வன்சி வந்து என்னதுன்னா டெய்லியும் வந்து கடலில் நீந்துவானா. ஸோ இவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஏன்னா கடலில் தான் வாழறானுங்க, தண்ணியில் தான் வாழறான் இவன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து தண்ணியில் நீந்துன்னு இருப்பானா. அண்ட் ஷவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பானா. அடுத்து ஆல்கஹால் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட்டில் இவனுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துறாங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஜோரோக்கு வந்து செகண்ட் பிளேஸு. நம்ம ஜோரோ விட இப்போ ஜிம்பி வந்து ஒரு பெரிய குடிகாரம் போல இருக்குது. இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இவனோட ஃபேவரட் வானோ ஃபுட் வந்து எதுனா ஓச்சாடுசுக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ரைஸ் வித் டீ போர்ட் ஆனிட்டான். ரைஸில் வந்து டீயை ஊற்றி சாப்பிடுவான் பொழுது. என்ன ஒரு வினோதமான டேஸ்ட்டுன்னு தெரியல எனக்கு. அடுத்து இவனோட பவுண்டி வந்து 1.1 பில்லியன் பெரிஸ். இப்போ ஸ்டார்ட் குரூ வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இவன் தான் வந்து அப்பாவான். புரியுதுங்களா? ராபின் வந்து அம்மாவான், இவன் வந்து அப்பாவான். இவன் வரதுக்கு முன்னாடி தான் ஃப்ராங்கி அப்பாவாக இருந்திருக்கிறான். இவன் வந்ததுக்கப்புறம் ஃப்ராங்கியை தூக்கி ஒரு ஆயாமாவை போட்டுட்டு இவனை வந்து அப்பாவை வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இதோட வந்து ஸ்டார்ஸோடது முடிஞ்சிருக்கணும், ஆனால் முடியலை. எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்க போகிறோம். எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட தான் பார்க்க போகிறோம். லூஃபியோட தான் ஆல்ரெடி சொல்லிட்டேடான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பார்த்தது பேஸ் லூஃபி. இப்போ பார்க்க போகிறது நீக்கா ஃபார்மில் இருக்கிற லூஃபியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். நான் வந்து சொல்லிட்டேன் நீக்கா ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு, பட் லூஃபியோட அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொல்கிறாங்க. அவன் பிறந்தநாள் வந்து May 5 தான். அதுக்கடுத்து அவனுக்கு வந்து 19 வயசு ஆகுது. ஹைட் வந்து 174 சென்டிமீட்டரு. ஹாக்கி வந்து அப்சர்வேஷன், அப்புறம் ஆர்மமெண்ட்டு, அடுத்து கான்கரர் இருக்குது. அஃப்லேஷன் வந்து டி கிளானு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனு, 4 எம்பரஸ். பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் பெரிஸ். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்கன்னா வாரியர் ஆஃப் லிபரேஷனு தட் இலுமினேட்ஸ் த டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன்றாங்க. அப்புறமா அவனோட கியர் 5 ஆட் பீட் வந்து ஒரு பேங்க்வெட்டில் லூஃபி கேட்ட மியூசிக்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன மியூசிக்னு அவனுக்கே வந்து தெரியல கரெக்டாக. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டார்ஸோடது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ 2 அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம ஃப்ளேம் எம்பரர் சாபாவோடது வந்து பார்த்துருவோம். சாபா வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மியில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கிறான். அவனோட பிறந்தநாள் வந்து March 20. அவன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆகுது. ஹைட் வந்து 177 சென்டிமீட்டர். அவனோட டெல் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மெரமெரா நோமி, அதாவது ஃப்ளேர் ஃப்ரூட்டு. அண்ட் ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குது, அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து இருக்குது. சாபோக்கு வந்து கான்கரர் இல்லை போலகுதுங்க. ஃப்ளேம் எம்பரர்லாம் சொல்கிறாங்க, கான்கரர் ஹாக்கி இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம அதை பார்ப்போம். அண்ட் அஃபிலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நோபலாக வந்து அவன் வந்திருக்கிறான். அண்ட் அஃபிலியேட்டட் ஷிப்பு வந்து விண்டு கிராண்ட்மாவான், அதாவது நம்ம டிராகனோட ஷிப்பு தான். அவனோட ஃபேவரட் ஃபுட்டு வந்து ராமனா, இது பொதுவாகவே சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஃபுட்டு வந்து ட்ரஃபுல்லாம், அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. அவன் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ப்ளூவில் இருக்கிற கோவா கிங்டமு. அண்ட் அவனோட பவுண்டி வந்து அன்னோன், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ இவனை பற்றி எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லிக்கிறான்னா, இவன் வந்து ஃப்ளேம் எம்பரர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரெவல்யூஷனோட ஃப்ளேம் வந்து டெய்லியும் வந்து நல்லா எரிஞ்சு நிற்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவன் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீன்ற பேர் இருக்கிறவங்கள சரௌண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா லூஃபி, ஏஸு, அதுக்கடுத்து இப்போ ட்ராகனு, அப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா வேறு மீட் பண்ணான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டி இருக்கிறவங்களா தான் வந்து அவன் பார்த்துன்னு இருக்கிறான். இது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸா இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதான்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாபா பற்றின விஷயங்கள். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது யாருன்னா நம்ம பாணியை தான் வந்து பார்க்க போகிறோம். பாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு 12ஆவது. அவரோட டெவில் ஃப்ரூட் வந்து டொஷி நோமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது ஏஜ் ஃப்ரூட்டு. அவனோட ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி வந்து அவகிட்ட இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அவகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அஃபிலியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ராயல் அவ, அதுக்கடுத்து ஒர்ஸ்ட் ஜென்ரேஷனில் மெம்பர் ஆகிறா. அண்ட் சார்வ கிங்டமோட ஃபார்மர் பிரின்சஸ் அவ. அண்ட் அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்கரிட்டா பீஸான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறதுன்னு நினைக்கிறேன், வானவில் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே அவளுக்கு இதான் பிடிக்கும் பொழுது. அண்ட் டிஸ்லைக்டு ஃபுட்டு வந்து கேரட் பிடிக்காதான், என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு தெரியல. கேரட் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சாப்பிட்றது தான், அதுக்கடுத்து பிளேயிங் ஜங்காவும், அது ஏதோ கேம் போலகுது. அண்ட் அனிமல் இமேஜரின்னு சொல்லிட்டு டியர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் இவ அனிமலாக இருந்தால் டியராக இருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்களா கரெக்டாக தெரியல. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டியர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது மானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவளோட பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா 320 மில்லியன் பெரிஸ் தான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு வெவரி கார்ட்ஸ் எல்லாமே. இதுக்கு அடுத்த செட் வந்து செப்டம்பர் வர போகிறதா சொன்னாங்க. அதில் யாமட்டோ அப்புறமா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வர்றப்ப நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இதெல்லாம் என்னடா பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பெருசாக நோட் பண்ணாமல் இருந்தது. அதை வந்து கொடுத்துருக்காங்க. அது படிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சில விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். ஸோ இந்த வீடியோ பார்த்தப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் பாடுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.